ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாக்லின் லிடியா அவங்க வந்து ஸ்டேஜுக்கு வந்தாங்கங்கிறது எனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். ஏன்னா சில பேர் ரொம்ப வருத்தத்தில் அன்ஃபேராக எவிக்ட் ஆகி போனவங்க வந்து வரமாட்டாங்க. பட் ஜாக்லின் வந்து வந்திருக்காங்க. அதுவே ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ அவங்க வந்ததுக்கப்புறமா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அவங்களோட ஏவி கிடச்சது. ஏவிக்கு மனசார தேங்க் பண்ணி கண்ணீர் மல்க தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முந்தின வீடியோவில் இருக்குது, வேணால் போய் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஹோஸ்ட் வந்து கேட்டிருக்காரு, யார் வின் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னு. இது எல்லாரும் கேட்குற கொஸ்டின் தானே. ஸோ அதை கேட்டிருக்காங்க. கேட்ட உடனே அவங்க வந்து ஃபஸ்ட்டு வேர்டு முத்துக்குமரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து அன்னைக்கு ஜாக்லின் வந்து அவங்க கிளம்பும்போது, நான் ஜெயிக்காட்டா உன் ஓட்டு எனக்கு வருதுன்னு சொன்னாங்க முத்து, இப்போ நான் போகிறதுனால உனக்கு நல்லது நடக்கும், அதாவது என்னோட ஓட்டு உனக்கு வரும்னு தான் சொல்லியிருந்தாங்க. எனக்கு அது நல்லா புரிஞ்சுது. கிளியராக அவங்க வந்து என்னோட ஓட்ஸ் முத்துக்குமரனுக்கு தான் போகணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் வந்து அது ஏன் வீடியோவில் சொல்லலைன்னா, நான் வந்து அப்புறம் ஜாக்லின்காகவும் ஜாக்லின் ஃபேன்ஸ்க்காகவும் பேசினதுக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடும். நான் வந்து ஏதோ அவங்களோட ஓட்டுக்காக பேசின மாதிரி ஆகிடும். அதனால தான் இதை முத்து வின்னர் ஆனதுக்கப்புறம் சொல்லணும்னு நான் மனசில் வச்சுருந்தேன். அதை நான் இப்போ சொல்கிறேன். அவங்க கிளியராக வந்து முத்து தான் வின் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி அதை ஸ்டேஜில் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா ரெண்டாவது சொல்லியிருக்காங்க, என் ஃப்ரெண்ட் சௌந்தர்யா ரயன் ஜெயித்தாலும் எனக்கு ஹாப்பி தான், யார் ஜெயித்தாலும் எனக்கு ஹாப்பி தான். அதுக்கப்புறம் கடைசி சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ அன்னைக்கு அவங்க ஒரு கிளியர் மெசேஜ் அவங்களோட ஃபேன்ஸ்க்கு அவங்க கொடுத்தாங்க. எனக்கு அது புரிஞ்சுது. பட் நான் அது டெலிபரேட்டாக சொல்லலை. அதுக்கப்புறமா வந்து எனக்கு என்ன ஒரு மஞ்சரி இருக்காங்க இல்லையா, மஞ்சரிக்கும் ஜாக்லினுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தது. நிறைய இடத்துல வந்து அது நிறைய பேர் ஃபேக்குன்னு ட்விட்டரில் இன்ஸ்டாலெல்லாம் போட்டாங்க. ஆனால் நான் அப்போவே ரொம்ப ஹானஸ்ட்டாக பிலீவ் பண்ணேன். மஞ்சரி போனன்னைக்கு ஜாக்லின் அழுக வந்து கண்டிப்பாக உண்மை, கண்டிப்பாக பொய் இல்லை. அவங்க உண்மையிலேயே ஒரு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாங்கங்கிறது என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ அது வந்து நேர்த்தி அந்த ஸ்டேஜில் மஞ்சரி வந்து ஜாக்லினுக்கு ஏதோ ஒரு ரெக்கக்னிஷன் கொடுத்துருக்காங்க. ஏதோ பேசி நீ சூப்பர் உமன்கிற மாதிரி ஏதோ ஒரு லைனில் சொல்லியிருக்கிறாங்க. மஞ்சரி எப்படி பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க ரொம்ப அழகான வார்த்தைகளில் ஜாக்லினை புகழ்ந்து பேசியிருக்காங்க. அந்த மொமெண்ட்டும் ரொம்ப இமோஷ்னலாக இருந்திருக்கு. ஸோ எனக்கு கிடைக்கிற குட்டி குட்டி நியூஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இதெல்லாம் அவங்க எடிட்டில் போடுவாங்களா இல்லை வருமா என்னங்கிறதுலாம் எனக்கு கன்ஃபார்ம்டாக தெரியாது. இருந்தாலும் கிடைச்சதை சந்தோஷமாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.